என்னுடைய ஒர்க்கை நிறுத்திட்டு நான் உங்களுக்கு வருவேன். ஏன்னா நீங்க யாராச்சும் பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கூகுளோடைய ரெக்கார்டிங் வந்து யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு போயிடும். இப்ப சப்போஸ் நான் பேசாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், குவைட்டா இருக்கு, அந்த நேரத்துல அங்க யாராவது ஒருத்தருடைய ஒரு போர்டு கீழே விழுந்துருது, இல்லாட்டி ஒரு மைக்ல தட்டிடுறீங்கன்னு ஒரு லவுட் நாய்ஸ் வந்துச்சுன்னா ரெக்கார்டிங் அங்க போயிடும். திரும்ப நான் பேசி இங்க ரெக்கார்டிங் கொண்டு வர்ற வரைக்கும் கஷ்டம். என்னுடைய பர்சனல் ரெக்கார்டிங் இருக்கு பாத்தீங்களா, இது மாத்திரம் இதையும் போஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. இது வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஓகே, சோ அது ரெண்டு இருக்கு. இது ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஸ்கிரீன் ஷிஃப்ட் ஆச்சுன்னா எனக்கு நீங்க வார்ன் பண்ணணும். இதை ஆஃப் பண்றப்ப உங்ககிட்ட சொல்லுவேன், இதை ஆஃப் பண்ண போறேன், இந்த ரீசனுக்கு ஆஃப் பண்ண போறேன்னு. திரும்ப கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சார் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருங்கன்னு எனக்கு ரிமைண்ட் பண்ணிருங்க. சரியா, நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருக்கட்டும். சரி, இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிருவோமா? இன்னைக்கு கிளாஸ் வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் அட் தி வெரி பிகினிங். ஓகே, திரும்பியும் இன்னொரு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நம்ம எத்தனை பேர் மொத்தம் இருக்கோன்றது வந்து எனக்கு தெரியல. யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? 2 3 4 5 6 7 8 10. இப்போதைக்கு 10 பேர் இருக்கோம் நம்ம, இல்லையா? இப்போதைக்கு 10 பேர் இருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளவுன்றது எனக்கு தெரியல. ஓகே, அது இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கணும், எத்தனை பேர் வந்திருக்கீங்க வரல அப்படின்றது வந்து அவங்க அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம பேசிக்கிறதுக்காக. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிட்டு போறது, எப்படி பேசிட்டு போறோம்ன்றது சில எத்திக்ஸ் இருக்கு, எப்படி நம்ம இதை லேர்ன் பண்றோம். இப்ப நம்ம லேர்ன் பண்றது வந்து மெயினா வந்து நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க எல்லாருமே டீச்சர் ஆகணும்ன்ற மாதிரி நான் டீச்சிங் எப்படி பண்றதுன்ற மெத்தட்ல தான் டீச்சே பண்ணுவேன். உங்களுக்கு டிராயிங் சொல்லி தரப்போறேன், அது மாத்திரம் இல்லாமல் இது எப்படி டீச் பண்றதுன்ற ஒரு மெத்தடும் பின்னாடி ஓடிக்கிட்டாரு, பெடகாகி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு 10 பேர் இருக்கோம், இன்னும் ஒரு 2 3 பேர் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் வெரி ஷுர். Is there anybody here who doesn't understand Tamil? Who finds it difficult to understand Tamil? So, அப்ப எல்லாருமே தமிழ் தெரியும், அப்ப நம்ம தமிழ்லயே பேசிட்டு போய்க்கலாம். டெக்னிக்கல் வேர்ட்ஸ் மாத்திரம் நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேசிக்கலாம். சரியா? ஏன்னா இன்ட்ரோ அப்ப நிறைய பேர் இங்கிலீஷ்ல தான் பேசுனீங்க. அப்ப இல்ல, இது கேட்டுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பிகாஸ் ஹாஃப்வே த்ரூ திடீர்னு வந்து நீங்க என்ன பேசுறீங்கன்னு விளங்கல அப்படின்னா கஷ்டமா போயிடும். அதனால கேட்டுக்கிட்டேன். நம்ம தியரியில இருந்து ஆரம்பிப்போமா? இன்னைக்கு டேட் வந்து நமக்கு வந்து 18th 18/04/26. இது எதுக்காக தேவைப்படுதுன்னா, நான் வந்து டிஎஃப்ஏ 17 எழுதுறேன்னா உங்களுக்குன்னு ஒரு தனியா நோட் புக் போட்டேன் பாருங்க. டிஎஃப்ஏ 17 18th இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு தனியா உங்களுக்குன்னு ஒரு நோட் புக் போட்டேன். இந்த நோட் புக்ல வரைகிற எல்லாமே நான் வந்து போட்டோகிராஃப் எடுத்து நம்மளுடைய குரூப்ல நான் போடுவேன். எது வரைஞ்சாலும் நம்ம குரூப்ல நான் போடுவேன். அப்ப உங்களுக்கு அந்த ரெக்கார்டும் இருக்கும். நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெக்கார்டிங்கை நான் குரூப்ல போடுவேன். எந்த குரூப்ல போடுவேன்? நம்மளுடைய டிஸ்கஷன் குரூப், பிரைவேட் குரூப் இருக்குல்ல, அதுல போடுவேன். பிரிட்ஜ் அகாடமியோடைய ரெக்கார்டிங், அதாவது கூகுள் மீட்டோடைய ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல வரும். எப்படி கிளாஸ் ரூம் ஓபன் பண்றதுன்றது வந்து உங்களுக்கு ஸ்வேதா சொல்லி தருவாங்க. அங்கேயும் உங்களுக்கு கிளாஸ் ரூம்லயும் நம்ம வரையக்கூடிய பிக்சர்ஸ் போடுவாங்க. நம்மளுடைய அபிஷியல் குரூப் இருக்கு பாத்தீங்களா, 17 சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அதுலயும் போடுவாங்க. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்னா தியரியில இருந்து ஆரம்பிக்க போறோம். தியரியில இருந்து ஆரம்பிக்க போறோம்ன உடனே என்னடா முதல் கிளாஸே போர் அடிக்க போகுதா அப்படின்னா, எல்லாரும் டிராயிங் கிளாஸ், டிராயிங் அண்ட் பெயிண்டிங்காக வந்திருக்கோம் அப்படின்ற உடனே என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம்? டிராயிங் பண்ணுவோம். அந்த சினிமா காலேஜ்ல போனோம்னா, சினிமா காலேஜ்ல கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சினிமா காலேஜுக்கு உள்ள போனோம்னா, உள்ள போன உடனே
லைட்டிங்னா என்ன, காம்போசிஷன் என்னன்னு சொல்லி தர ஆரம்பிச்சா ஃபுல்லாக டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்ன நினச்சி வருவாங்க, நான் போன உடனே கேமராவை தூக்கி தோளில் வச்சுட்டு அப்படியே சினிமாவாக எடுத்து தியேட்டரில் கொண்டு போய் போட்டு அப்படியே நேஷனல் அவார்டு வாங்கி அதை தான் யோசிச்சுட்டு வருவாங்க. அதே மாதிரி இங்கே வந்த உடனே பெயிண்டிங் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு வந்திருப்பீங்க. கொஞ்ச நேரம் தேரி நம்ம போவோம். தேரியில் இருக்கக்கூடிய எதுவுமே புதுசு கிடையாது. இங்கே நம்ம வந்திருக்கிறது எல்லாமே கொஞ்சம் மெச்சூர்ட் பீப்புள் தான், எஜுகேட்டட் பீப்புள் தான். அதனால எதுவுமே புதுசாக இருக்க போகிறது கிடையாது. நத்திங் இஸ் கோயிங் டு பி நியூ, அப்சல்யூட்லி நியூ. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய ஆங்கிள் வித்தியாசமாக இருக்கு. We'll look at that from a different perspective, a different reason அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரியா? இப்ப முதல்ல தியரி என்ன ஆரம்பிக்கிறோம்னா, என்னென்ன மெட்டீரியல் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மெட்டீரியல் லிஸ்ட் நம்ம பார்த்தோம். நோட் புக் பேப்பர் தேவைப்படுது, கேன்வஸ் தேவைப்படுது, வாட்டர் கலருக்குன்னு தனியாக ஸ்பெஷல் பேப்பர் இருக்கு, அந்த பேப்பர் தேவைப்படுது. பென்சில்ஸ், கிராஃபைட் பென்சில்ஸ் இருக்கு, கலர் பென்சில்ஸ் இருக்கு, சார்கோல் பென்சில்ஸ் இருக்கு. சார்கோல்ல 2 விதமான பென்சில் இருக்கு. ஓகே, அது இருக்கு. வாட்டர் கலர் இருக்கு, வாட்டர் கலர் பென்சில்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம செய்ய போறதில்ல, நமக்கு சிலபஸ்ல இருக்கிறது மாத்திரம் தான் நம்ம செய்வோம். ட்ரை பேஸ்டல் இருக்கு, ஆயில் பேஸ்டல் இருக்கு, வேக்ஸ் கிரேயான் இருக்குன்னா இதுகெல்லாம் மெட்டீரியல்ஸ். இது எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். இப்போ எலிமெண்ட்ஸ்னு என்ன அர்த்தம், எதை சொல்லுவோம்னா, இப்போ ஒரு வீடு கட்ட போறோம். இதை வந்து பொதுவா எல்லா இடத்துக்கும் எலிமெண்ட்ஸை பத்தி பேசுறதா இருந்தால் சொல்லக்கூடிய உதாரணம். இதை வந்து நீங்களும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்லி தரும்போது இப்படி கொண்டு போறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு வீடு கட்டுறதுனா என்ன வேணும்? ஒரு வீடு கட்டுறதுனா நிலம் வேணும். ஓகே, எஸ், அதை எலிமெண்ட்னு சொல்ல மாட்டோம். அப்ப என்ன வேணும் அப்படின்னா நிலம் இருந்தாகணும். அப்பதான் வீடு கட்டுறதுக்கு யோசிக்க முடியும். வீட்டுக்கு அந்த நிலத்துக்கு ஓனர் இருந்தாகணும், ஒரு கான்ட்ராக்டர் இருந்தாகணும், அந்த வேலைக்கு ஆளுக்கு கூட்டிட்டு போடுறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு கான்ட்ராக்டர், கொத்தனார் இருந்தாகணும், தச்சு வேலை பார்க்கறதுக்கு, அது ஹெல்ப் பண்றதுக்கு. இவங்களெல்லாம் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்ப எதை நம்ம எலிமெண்ட்னு சொல்லுவோம்? ரைட், தர அது ஒண்ணு இருக்கு, நிலம். அடுத்து செங்கல், அதைத்தான் மெயினா வைப்போம். செங்கல் அப்படின்னா அஸ்திவாரத்தா கருங்கல் வைக்கிறோம் அப்படின்னா கருங்கல் செங்கல் எல்லாம், அது பைல்ஸ் போடுறோம் கான்கிரீட்ல, இதெல்லாத்தையும் சேர்த்து செங்கல்னு ஒரு பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிடறோம். அப்புறம் இது ரெண்டையும் ஒட்டுறதுக்கு சிமெண்ட் வேணும் இல்லையா? சிமெண்ட் வேணும். அப்புறம் என்ன வேணும் நமக்கு? ஜன்னலுக்கு ஒரு நிலை வேணும், கதவுக்கு ஒரு நிலை வேணும், கதவு வேணும், ஜன்னல் வேணும், பூசுறதுக்கு பிளாஸ்டர் வேணும், பெயிண்ட் வேணும் அப்படின்னு ஒன்னா சொல்லிட்டு வரோம். இதைத்தான் எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் தான் ஒரு கட்டடத்தை, ஒரு பில்டிங்கை உருவாக்குது. அப்படின்றப்ப ஒரு டிராயிங்கையோ பெயிண்டிங்கையோ என்னென்னலாம் சேர்ந்து உருவாக்குது அப்படின்றதுக்கு வரோம். இப்ப இந்த பேஜ் வந்து இருக்கு. இப்ப டிராயிங் இருக்கா? இல்ல. நான் வந்து எழுதிடுறேன். என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாட்டி நல்லா இருக்கும். 76 வயசுக்கு என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். ஆனா இங்க என்னன்னா, எப்படி உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது எழுதுறது, இந்த இடத்துல வேலை பார்க்கறதே எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. நாளைக்கு நீங்களும் ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறதா இருந்தா எனக்கு இந்த மெத்தட், நான் செஞ்சிட்டு இருக்கிற மெத்தட் ஒரு யூஸ்ஃபுல் மெத்தடா இருக்கு. பாருங்க, இங்க நோட் புக் இருக்கு. இது வந்து என்னுடைய நோட் புக் தெரியுதா? இந்த கையும் தெரியுது. என்னுடைய கேமரா வந்து இங்க பாருங்க, இங்க இருக்கு. என்னுடைய கேமரா இந்த இடத்துல இருக்கு. இப்ப நான் வந்து இங்க போனேன்னா என்னுடைய கேமரா இங்க வந்துருது, நோட் புக் மறையுது. அப்ப நான் இங்க கீழே போய் தான்
இதை செய்யணும். நான் இதுக்கு மேல பக்கத்துல போக முடியாது. ஆக்சுவலா டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப எவ்வளவு கிட்டக்க போவோம் நம்ம, இப்படி போய் வரைவோம் இல்லையா, இவ்வளவு தூரத்துக்கு வரவோம், இவ்வளவு தூரத்துல இருந்து வரவோம். கரெக்டா அந்த நேரத்துல என் கண்ணை மறைச்சிருக்குது. இந்த இடத்துல இருக்க தெரியுதா உங்களுக்கு? அந்த இதான் என்னுடைய மொபைல், இதை காட்டுற கேமரா வந்து இதுதான், இந்த இந்த தான் காட்டுது. அதனால ஹேண்ட் ரைட்டிங் வந்து மோசமா இருக்கு. என்ன அது எழுதக்கூட தெரியல, இவர் வந்து வாத்தியாரம் வந்துட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. சரியா? லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் டிசைன், இத வந்து தமிழ்ல சொல்றதா இருந்தால் ஓவியம் மற்றும் வடிவமைப்பு. ஓவியம் ஆர்ட், வடிவமைப்பு டிசைன். ஓவியம் மற்றும் வடிவமைப்பின் உட்கூறுகள் அப்படின்னோம்னா இது என்னமோ கூறு போட்டு காய வைக்கிற மாதிரி இருக்கு. அதனால எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் டிசைன் வச்சுக்கிறோம். ஆர்ட் அண்ட் டிசைனுக்கான எலிமெண்ட் சொல்லிட்டு தமிழ்ல சொல்லிடுறோம். அப்படிதான் ஒரு லாங்குவேஜ் வளரும். வேற எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்தோன்னா அங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதான். கொஞ்சம் பரவாயில்ல வர்றதா இருந்தா. பாலிடிக்ஸ்குள்ள போகல, நான் தமிழ் அன்பன் தான், ஆனால் இது ஒரு தேவைன்றது என்னுடைய எண்ணம். ஓகே. இப்ப டிராயிங் எப்ப ஆரம்பிக்குதுன்றத பார்ப்போமா? பேனா எடுத்தாச்சு, இப்ப டிராயிங் ஆரம்பிக்க போறேன். டிராயிங் ஆரம்பிக்க போறேன், இன்னும் டிராயிங் ஆரம்பிக்கல. இப்ப டிராயிங் வருதா? வரல. அப்ப பேனா வந்து இதை டச் பண்ணணும் இல்லையா? டச் பண்ணணும். டச் பண்ணியாச்சு. டிராயிங் வந்துருச்சா? என்ன வந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஒரு புள்ளி இருக்கு. தெரியுதா? அந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு. அப்ப பேனாவை எடுத்து வச்ச உடனே ஒரு புள்ளி உருவாயிருது. சோ ஆர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் அ டாட். அதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்ப டாட்ன்றது இது எல்லாருக்கும் தெரியும், புதுசு கிடையாது. டாட்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லையா? அப்ப எதை டாட்ன்னு சொல்லிட்டு சொல்றோம்? ஒரு 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 பேப்பர் ஒண்ணு எடுக்க, எனக்கு ஒரு பேப்பர் ஒண்ணு எடுக்கிறேன். அந்த பேப்பர் வந்து ஒண்ணு, இதுவும் பேப்பர் தான், இதுவும் பேப்பர் தான், இங்க ஒட்டி இருக்கிறதும் பேப்பர் தான். சைனால வந்து 10 மீட்டருக்கு 6 மீட்டர் சைஸ்ல பேப்பர் செய்வாங்க. வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பேப்பர், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பேப்பர். யூடியூப்ல கூட அது இருக்கு, எப்படி அந்த பேப்பர் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு போய் பாருங்க. அதுவும் பேப்பர் தான். சரியா? 10 மீட்டருக்கு 7 மீட்டர் பேப்பரும் பேப்பர் தான், இதுவும் பேப்பர் தான் இல்லையா? இப்ப வந்து நான் என்ன செய்ய போறேன், இங்க வச்சுக்கிட்டு இது என்ன, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன். ஷிப்ரஜா சொல்லுங்களேன், என்ன பேர் தெரியுது எனக்கு, அதனால சொல்றேன். ஷிப்ரஜா சொல்லுங்க, இதை என்ன சொல்லுவீங்க? சர்க்கிள். சர்க்கிள் இல்லையா? இது சர்க்கிள். இத வந்து நான் வந்து ஃபில் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு ஃபில்டு சர்க்கிள் இல்லையா? இது வந்து ஒரு ஃபில்டு சர்க்கிள். சரிதானா? இப்ப இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போறேன், அதை இன்னும் கூட தூரத்துக்கு கொண்டு போறேன், அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போறேன். இப்ப என்ன வச்சது? இப்ப அதே இந்த இடத்துல போடுறேன். இந்த இடத்துல தெரியுது பாத்தீங்களா? இந்த இடத்துல தெரியுது இல்லையா? அதே இதெல்லாம் இந்த இடத்துல போடுறேன். இது என்ன சொல்றீங்க? அது என்னன்னு சொல்லுவீங்க? இட்ஸ் a big dot இல்லையா? சரிதானா? நான் சொல்றது ஒத்துக்கிறீங்களா? இட்ஸ் a big dot. என்ன அதே சைஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இது அங்க வச்சிருந்தப்ப அது, இப்ப அதே டாட் வந்து அங்க இருந்தப்ப அவ்வளவு பெருசு தெரிஞ்சு, இங்க இருக்கப்ப இவ்வளவு பெருசு தெரியுது, இங்க வர்றப்ப அவ்வளவு பெருசு தெரியுது. அதாவது இங்க இருக்கப்ப எவ்வளவு பெருசு தெரியுது, அது இந்த இடத்துல அந்த டாட்டை போட்டுறேன். இது வந்து டாட். சரியா? இந்த வந்து டாட். அங்க ஒரு டாட் இருக்கு. இது வந்து கொஞ்சம் பெரிய டாட்.
இது இன்னும் கொஞ்சம் பெரிய டாட். அப்ப இங்க டாட்டா இருந்தது, இங்க வந்து ஒரு சர்க்கிளா மாறிடுச்சு. சோ டாட் இஸ் a relative term. ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அது வந்து டாட்டா சர்க்கிளா மாறுது. ஒரு 10 அடி சுவர்ல நம்ம வந்து ஒரு 20 அடி தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் இப்படி ஒரு டாட்டை வச்சேன், அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து ஒரு 2 இன்ச்சு டாட்டை வந்து ஒரு 10 அடி சுவர்ல வரைஞ்சிட்டு ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ்ல போய் நின்று பார்த்தா அது டாட்டாக தெரியும். சரிதானா? அப்ப டாட் இஸ் a relative term. முதல்ல வந்து டாட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? அப்ப டாட் எல்லாமே டாட் கிடையாது. ஏதாச்சும் ஒன்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வைக்கும்போது தான் அது டாட்டா. இவ்வளவு பெரிய பேப்பர், இவ்வளவு பெரிய டயாவோ இல்லாட்டி டயகனலோ இருக்கக்கூடிய ஒரு ஷேப் நம்ம செஞ்சுட்டு, ஷேப்ன்றப்ப 2 டைமென்ஷன் இல்லையா, ஷேப் ஒன்று செஞ்சுட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குறோன்றத பொறுத்து அதை டாட் சொல்றோம். சரியா? அப்ப டாட் பத்தி அவ்வளவுதான். இதை பத்தி வேற எதுவும் பேச வேண்டியிருக்கா? டாட் வந்து நிறைய விஷயங்களை செய்யும். சரியா? அடுத்த பாயிண்ட் வருவோம். அந்த பாயிண்ட் வர்றதுக்கு முன்னாடி டாட்டை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. டாட் செய்யக்கூடிய அடுத்த விஷயத்துக்கு போயிட்டு திரும்ப இதுக்கு வருவோமா? அப்படி வந்துரும். சரியா? நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டேன், இன்னும் விஷயங்கள் எழுத வேண்டியது. ஓகே, இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப இந்த நோட்ஸ் எல்லாம் நான் மட்டும் ரேண்டமா அப்படி எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா பாத்துறீங்க. இப்ப நோட்ஸ் எழுதிக்கிறதா இருந்தா எடுத்துக்கங்க. ரெக்கார்டிங்ல இருக்கவே இருக்கு. நீங்க ரெக்கார்டிங் போய் இதை இப்படி லேஅவுட் போட்டுருவோம். நம்ம புக்ல வந்து நோட் புக்லயோ A4 பேப்பர் வாங்கிக்கோங்க. A4 பாண்ட் பேப்பர் கிடைக்கும். சாதாரண ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போனீங்கன்னா A4 பாண்ட் பேப்பர் கிடைக்கும். இல்லாட்டி ஒரு நோட் புக் போடுறதா இருந்தாலும் போடலாம். அதுக்கு அன்ரூல்டு நோட் புக்கா இருக்கட்டும், ரூல் போடாத நோட் புக், அதுல இத வந்து நோட்ஸா எழுதி வச்சுக்கோங்க. இப்ப எலிமெண்ட்ஸ்ல இருந்து பிரின்சிபல்ஸ்க்கு போவோம். பிரின்சிபல்ஸ்ன்றது இது எப்படி யூஸ் பண்ண என்ன ரிசல்ட் வரும்ன்றத பத்தி பேசுறதா பிரின்சிபல்ஸ். அப்ப எலிமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன். அப்புறம் இதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு இருக்கும்போது நிறைய தியரிஸ் வரும். கலர் தியரி வரும். இப்ப கலர் தியரின்னு சொல்லிட்டு அதுவும் நோட்ஸா வரும். நமக்கு வெறும் நோட்ஸ் மாத்திரம் கிடையாது, டிராயிங்கோட சேர்த்து தான் நோட்ஸ் வரும். அப்ப அதை எப்படி நீங்க லேஅவுட்டை போட்டுட்டு ஒரு புக் மாதிரி ஆக்கி உங்களுடைய சொந்த புக் ஐடியா பல நூற்றாண்டுகளா, பல செஞ்சுரிஸா மாஸ்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணது வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நான் அதுல இருந்து படிச்சு அது நோட்ஸ் எழுதி டிஸ்கஸ் பண்ணி இத்தனை வருஷமா நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயங்கள், மத்த டீச்சர்ஸ் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். போன கிளாஸ் போன குரூப்புக்கு அதுக்கு முந்தின குரூப்புக்கு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். இதெல்லாம் வந்து நீங்க எழுதும்போது உங்களுடைய நோட்ஸ் ஆயிரும். அப்ப நீங்க டீச் பண்ணும்போது இதுல இருந்து ஒரு தடவை பார்த்துட்டு இதை டீச் பண்ணுறது உங்களுக்கு வசதியா இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் கலர் வாட்டர் கலர் ஃபுல்லா பிராக்டிகல் தோணும். ஆனா அதுலயே நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டே இருப்பேன். வாட்டர் கலர் யூஸ் பண்ணணும், அதுல என்ன ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது, என்ன அட்வான்டேஜஸ் எப்படி யூஸ் பண்றது, இதெல்லாம் நீங்க நோட்ஸா கூட எழுதலாம். அப்புறம் ஆயில் பெயிண்டிங், அக்ரிலிக் பேசுவோம், கிராபிக்ஸ் வருது. இப்ப இதெல்லாம் நீங்க எழுதிட்டே வந்தீங்கன்னா அப்ப நோட் புக் போடுறத விட A4 பேப்பர் லூஸா கிடைக்குது. A4 சைஸ்ல பாண்ட் பேப்பர் 100 GSM இல்ல 75 GSM கூட போதும். இத வாங்கி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 100 ஷீட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டிக் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா,
A4 size A4 stick size file. stick file. எழுதி எழுதி அதுக்குள்ள வச்சிடலாம். நோட் புக்ல ஒரு சைடுல பேப்பர்ல ஒரு சைடு மாத்திரம் தான் எழுதணும், பின்பக்கத்துல எழுதக்கூடாது. நானும் வந்து இப்ப இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன்னா இந்த பக்கம் ஒன்றும் டிராயிங் போட மாட்டேன், ஒரு பக்கம் தான் டிராயிங் போடுவேன். ஏன்னா இதை வந்து நம்ம நாளைக்கு வேற ஒரு இடத்துல ஒட்ட போறோம். இந்த பேஜ் மாத்திரம் தான் நமக்கு பின்பக்கத்துல இருக்கக்கூடிய மேட்டர் வேண்டாம் அப்படின்னு பரவாயில்ல. பின்பக்கம் இருக்கக்கூடிய மேட்டர் வேணும், இதுக்கு இன்னொரு இடத்துல ஒட்ட வேண்டியிருக்கு, ஒரு டிராயிங் ஃப்ரேம் பண்ண வேண்டியிருக்குன்னா பின்பக்கத்துலயும் ஒரு டிராயிங் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட் ஆயிடும். பின்பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்ஸ் வேஸ்ட் ஆயிடும், மறைஞ்சு போயிடும். அதனால ஒரு சைடு மாத்திரம் சரியா. அதனால இந்த நோட்ஸா வந்து நீங்க எழுதுறதுக்கு ஒரு ஹேபிட் கொண்டாந்துருங்க. கூடுமான வரைக்கும் அடுத்த கிளாஸுக்கு வர்றதுக்குள்ள இந்த வாரத்துக்கான வேலையை முடிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு வாங்க. அக்கா இந்த வாரம் முடிக்கல அதனால அடுத்த கிளாஸ் வரல அப்படின்றது இருந்துறாதீங்க. அது மீன் பண்ணல. கட்டாம எல்லா கிளாஸ் அந்தந்த வேலையை அந்த வீக் முடிச்சுட்டா பர்டன் ஜாஸ்தி இருக்காது, ஹெட் பர்டன் ஜாஸ்தி. இப்ப டாட்னு ஒண்ணு வந்துருச்சு. சரியா, அடுத்து வந்து இன்னொன்னு என்ன செய்ய போறேன்னா, இப்படி ஒரு புள்ளி வைக்கிறேன், அது பக்கத்துல இன்னொரு ஒரு புள்ளி வைக்கிறேன், அது பக்கத்துல இன்னொரு ஒரு புள்ளி, பக்கத்துல இன்னொரு ஒரு புள்ளி, இன்னொரு என்ன தெரியுது உங்களுக்கு? லைன் தெரியுதா? அப்ப லைன் என்ன? dots growing in one direction. dots growing in one direction becomes a line. ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன்ல அப்படியே வளர்ந்துட்டே போகுது டாட். அப்படியே கோணல தான் போகுது. எனக்கு இப்படி ஒரு மாதிரி கோணல கையை வச்சு இப்படி வச்சுட்டு எழுதிட்டு இருக்கேன், அதனால கோணல தான் போகுது. ஒன்னுன்றத ஸ்பெசிபிக்கா வேணும்னு பிரேக் பண்ணி வந்துடுறேன். dots growing in one direction becomes a line. லைன் வந்து சிங்குலரா இருக்கிறதுனால இது becomes ஆயிடுச்சு, இல்லாட்டி become. dots become a line என்று சொல்லணும். ஆனா ஆக்சுவலி லைனை பத்தி பேசுறதுனால becomes வரும். ஒரு ரென்னன் மார்ட்டின் போனோம்னா அப்படிதான் சொல்றாங்க. சரியா? அப்ப டாட்டை வச்சு தான் லைன் ஃபார்ம் ஆகுது. இப்ப லைனை வந்து நம்ம டாட்டா வச்சு டிரா பண்ணணும் இல்லையா? டிரா பண்ணணும். இப்ப லைன் வந்து என்ன செய்யறோம், இங்க இருந்து அது வரைக்கும் டிரா பண்ணணும். டிரானா என்ன? டிராயர் தெரியுமா? டேபிள்ல டிராயர் என்ன செய்ய, அதுக்கு பேரு டிராயர். டிரா பண்றோம், இழுக்கிறோம். we pull it, we draw it. pull draw ரெண்டு ஒரே மீனிங். அதே மாதிரி தான் டிராயர் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, மற்ற ஊர்ல என்ன சொல்லுவாங்க, மற்ற ஊர்ல டிராயர் யூஸ் பண்ணுவாங்க. டிராயர் இந்த எலாஸ்டிக் போட்டது வந்து டிராயர் அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல சொல்லுவாங்க. என்னன்னா மாட்டிட்டு அப்படி இழுத்து விட்டுக்கிறோம், வேற எந்த அட்ஜஸ்ட்மென்ட் வச்சு கட்டுறதெல்லாம் இல்ல. காலுக்குள்ள மாட்டி ஜஸ்ட் டிரா, அதனால அது பேரு டிராயர். இது பேரு டிராயர். இப்ப இங்க இருந்து பேனாவை அப்படி வச்சு அங்க இருந்து இது வரைக்கும் இழுத்தோம் இல்லையா? இப்படி வச்சு அப்படி இழுத்தோம் இல்லையா? இப்படி வச்சு அப்படி இழுத்தோம். we drew the pen touching the paper. Stylus was touching the surface. இந்த சென்டென்ஸ் குறிச்சு வச்சுக்கோங்க, எழுதிக்கங்க. அப்புறம் ஸ்டைலஸ் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கு, ஒரு ஸ்டைலஸ்
ஆனா மார்க்கிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிக். டச்சிங் த சர்ஃபேஸ், பேப்பரை வந்து சர்ஃபேஸ் கேன்வஸையும் சொல்லலாம், சுவர சொல்லலாம். இப்ப அப்ப டாட் வந்து ஒரு லைனை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அது மாத்தணுமா? இங்க பாருங்க. அப்படின்னு பார்த்தா இங்க டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கு, அங்க கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி இல்லையா? தெரியுதா அது? இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கா இருக்கு. நமக்கு புள்ளின்றது தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கு, தள்ளி வரும். அதே சைஸ் புள்ளி தான். ஆனா பக்கத்துல இருக்கிறப்ப டார்க்கா இன்னொரு விஷயமே. இப்ப என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே டிராயிங் போடக்கூடிய ஆட்கள் தான் இல்லையா? யாருமே இங்க நான் டிராயிங் போட்டதே இல்ல, இனிமேதான் டிராயிங்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன்ற ஆள் யாருமே இல்லை நமக்கு இல்லையா? அதனால எல்லாருக்குமே டிராயிங்ன்றது ரொம்ப பொறுமையா செஞ்சாதான் முடியும். இட் ரிக்வயர்ஸ் a lot of patience இல்லையா? அதாவது கேர்லெஸ்ஸா உட்கார்ந்து டிராயிங் போட முடியாது. கேர்லெஸ்ஸா உட்கார்ந்து டிராயிங் போடலாம், எது வேணா செய்யலாம். டான்ஸ் ஆடிட்டு கூட டிராயிங் போடலாம். டான்ஸ் ஆடிட்டு பிரமாதமா டிராயிங் போடுறாங்க. அப்படி ஒரு டான்ஸே இருக்கு. பிரமாதமா டிராயிங் வந்து காலிலேயே போடுவாங்க. இல்ல அதை சொல்ல வரலன்னா, ஒரு பேப்பர்ல வந்து ஒரு பேனா வச்சு டிராயிங் போடுறோம் அப்படின்னா கேர்லெஸ்ஸா, கேர் ஃப்ரீயா வேற, கேர்லெஸ்ஸா வேற. அப்படி டிராயிங் போட்டோம்னா நல்லா வருமா? வராது. டைம் எடுத்து செய்யணும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் வந்து இந்த கிளாஸ்ல எவ்வளவு இதானாலும் எவ்வளவு தூரத்துக்கு டைம் எடுத்து செய்யணும் அப்படின்றத பார்க்கணும். இதனால என்ன அட்வான்டேஜ் ஆகுதுன்னா, நம்ம நாளைக்கு டீச்சர்ஸ் ஆகுறப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தர்றப்ப புள்ளியா வச்சு எப்படியோ செஞ்சீங்கன்னா மாதிரி 3 டைமென்ஷன் கிரியேட் ஆகும். ஆயிடுச்சா? லைட் அண்ட் ஷேடோட வந்துருதா? வருதா? கிட்ட காட்டுறேன். அவ்வளவு பொறுமையா செஞ்சாதான் அது ஆர்ட் ஒர்க். அவ்வளவு பொறுமையா செஞ்சாதான் அது அழகாக இருக்கும். இதை வந்து திரும்ப நம்ம செஞ்சுட்டு இருப்போம். இதே ஸ்பியர், இதே மாதிரி லைட் அண்ட் ஷேடோட திரும்ப செஞ்சுட்டு இருப்போம். அதை பத்தி ஒரு தடவை நம்ம செய்யும் போது வேற விஷயங்கள் அதை பத்தி பேசுவோம். இப்போதைக்கு இத மாதிரி புள்ளியா வச்சு லைட் அண்ட் ஷேடு காட்ட முடியும் அப்படின்றது அப்புறம் தான் நமக்கு இந்த லெசன். இப்ப இங்க பாருங்க, காட்டணுமா வேணாமா? காட்டிடுவோம். சொல்லலாம், பதில் சொல்லலாம். சொல்லக்கூடாதுன்னு இல்ல. 3 டைமென்ஷன் வந்துச்சா? ஆமான்னு சொல்லல யாராச்சும். ஓ தேங்க்யூ ஸ்ருதி. ஓகே, 2 பேர் ஆமான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. என்னன்னா நான் மாத்திரம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. அது நான் மாத்திரம் உட்கார்ந்து ஒரு என்னாச்சு இப்ப என்னுடைய மெயின் லைன் வந்து கட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், ஏன் கட் ஆச்சுன்னு நான் பார்க்கணும். கையை வச்சு. Sir, your mobile is not working.
சரி, சவுண்ட் வந்துருச்சு. இதை டர்ன் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இதை டர்ன் பண்றதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று வச்சிருந்தாங்க. அது என்ன மெத்தட்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபிளிப் கேமரா. ஓகே, அதுதான். ஆஹா, திஸ் இஸ் மச் பெட்டர் தேன் தி earlier one. சரி, இத மாதிரிலாம் நடந்த டெக்னிக்கல் கிளிச் இருந்துகிட்டு தான் இருக்கும். டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி தான் கிளாஸே எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. சரியா? அதனால டென்ஸ் ஆயிராதீங்க. என்னது டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு. டைம் இதெல்லாம் வேஸ்ட் இல்லை, இதெல்லாம் சேர்த்து தான் சிலபஸ் பிளான் பண்ணி. சரியா? அதனால வரி பண்ண வேண்டாம். சரி, இப்ப வந்து ஒரு 3 டைமென்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு ஒரு இந்த மெத்தடுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன சொல்லுவோம்? இந்த டாட்ஸ் வச்சு ஒரு ஃபார்மை கிரியேட் பண்றத ஸ்டிப்லிங்னு. டபுள் பி என்னன்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லை எனக்கு. இருங்க பாத்துறேன். ஸ்டிப்லிங்க்கு டபுள் பி இருக்கான்னு. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்றது தயவு செஞ்சு பார்த்துக்கிட்டே வந்துருங்க. இல்ல, டபுள் பி. அப்ப இப்ப என்ன செய்யறது? இப்படி போட்டுருவோம். தப்பித விட்டோன்றது. லெட்ஸ் நாட் ஹைட் அவர் மிஸ்டேக்ஸ். லெட்ஸ் ஜஸ்ட் ஷோ தட் we corrected our mistake. நல்ல ஐடியா அல்லது? மச் பெட்டர் than hiding our mistake. Adjusting the camera like this will constantly be happening. லேசா கை வந்து தட்டுனாலும் the camera jumps out of the setup. Okay, much better. Okay, let's keep it at that. We call this stippling. Appanna with a dot. Apart from creating a dot, which is a relative term, there can be a small dot, big dot. It creates a gray scale. We call it a gray scale. It can be AY, it can be EY, right? Scale nale either it is becoming more or it is becoming less. That's scaling. You're climbing up. On the scaling, general climbing up on scaling. You're scaling up. You're scaling down and there is no term. Irundalum scaling and over word. அப்ப கிரே வந்து டாட்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். அதை ஆட்டோக்கா யூஸ் பண்றப்ப இப்படி ஸ்டிப்லிங் வந்துடுது. ஒரு ஆளு he takes a glass, regular pane glass, pane glass sheet. ஒரு ஹேமரை வச்சு டக் 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 அப்படி தட்ட புள்ளி புள்ளியா விழும் இல்லையா? It has to crackle on the surface. அந்த கூர்மையா ஒரு சுத்தில வச்சு இப்படி அடிக்கணும். லேசா கிளாஸ் நொறுங்கும் இல்லையா? அந்த நொறுங்கணும். ஆனா கிளாஸ் உடைஞ்சிடக்கூடாது. அப்படியே ஃபுல்லா தட்டி போர்ட்ரேட் செய்யறோம், லேண்ட்ஸ்கேப் செய்யறோம். போய் பாருங்க. கிளாஸ் டாட் ஆர்ட் என்னமாச்சும் போட்டு பாருங்க. இல்ல ஏதாவது ஸ்டன்னிங்கா பியூட்டிஃபுல்லா இருக்கு. போய் பாருங்க. ஓகே. இப்ப லைனுக்கு வந்துடும். இப்ப லைன் என்ன? வாட் இஸ் a line? A line is dots growing in one direction. Touching each other ஒரு வேர்டை கூட நம்ம சேர்த்துக்கலாம்.
டச்சிங் எப்படி கான்சிக்யூட்டிவ் போட்டுக்கிறோமா? Dots growing in one direction, touching consecutive dot becomes a line. அப்படின்னு இது இல்லாட்டி கூட பரவாயில்ல. ஒரே டைரக்ஷன்ல புள்ளிகள் ஒன்றை தொட்டு கொண்டு வளர்வதை கோடு என்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல அழகா சொல்லிடலாம். இப்ப லைன் கேரக்டர்ஸ் இருக்கு. இப்ப கேரக்டர் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் சொன்ன மாதிரி இதுக்கு கேரக்டர்ஸ் இருக்கு. இப்ப நான் கோடு டிரா மூணு வகையான கோடு போட்டேன். இப்படி ஒரு கோடு போட்டேன், இப்படி ஒரு கோடு போட்டேன், இப்படி ஒரு கோடு போட்டேன். மூணுக்கு வேற வேற கேரக்டரா, மூணுக்கு வேற வேற கேரக்டர். இந்த கோட்டுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. ஹாரிசான்டல். சரியா? இது என்ன சொல்லுவோம்? வெர்டிகல். இது என்ன சொல்லுவோம்? ஸ்லாண்டிங் லைன். ஆட்டோமேட்டிக் இன்க்ளைன்ட் டிக்ளைன். இப்படி பாக்குறதா இருந்தால் டிக்ளைன், இப்படி பார்க்கணும் இன்க்ளைன் சொல்லுவோம். ஓகே, ஃபைன். ஆனா நம்ம வந்து ஆட்டாமா என்ன சொல்லுவோம்னா டயகனல் லைன். எல்லாமே லைன் வந்துரும். சரி. இதுல திக் லைன் ஆட்டோமேட்டிக்கா அத நம்ம சொல்ல வேண்டிய தேவை இல்லையா? திக் லைன் இருக்கு, கிராஜுவலி லைன், கிராஜுவலி திக்கனிங் லைன் சொல்லலாம். அதெல்லாம் வந்து நம்ம யூசேஜ் பொறுத்து. ஆனால் பேசிக்கா கேரக்டர்ஸ் இருக்குல்ல, வேற என்ன கேரக்டர்ஸ் இருக்கு? இது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்படி ஒரு லைன் இருக்கா? என்ன சொல்? நான் போடுறேன். இதே மாதிரி இன்னொரு லைன் தெரியுமா? இதே மாதிரி இது என்ன சொல்லுவோம்? வேவி லைன் இல்லையா? இனி வந்து நிறைய போடலாம். இதுவும் ஒரு லைன் தான். இதுவும் ஒரு லைன் தான். ஆனா லைன் ஒண்ணு டச் பண்ணல. அப்ப டாட்டட் லைன் சொல்லுவோமா? இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நான் வந்து கேப்ஸ்ல எழுதிட்டு வரேன். இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றது, சும்மா ஜாலி பண்றதுக்காக. சரியா? டாட்டட் லைன். அப்ப என்னென்னமோ சொல்லலாம். இத நான் டேஷ் சொல்லுவோம் இல்லையா? டேஷ் அப்ப இன்னொரு சேட்டை பண்ணலாம். என்ன? இனி வந்து ஆஃப்டர் திஸ் எவ்ரிதிங் வில் பி நான்சென்ஸ். என்ன நான்சென்ஸ் இல்ல, அதுக்கப்புறம் அப்ப டாட் லைன். இப்ப டாட் லைனுக்கு இன்னொரு ஒரு கேரக்டர் இருக்கு. டாட்டுக்கு வந்து இட்ஸ் ரிலேட்டிவ் டேர்ம். சைஸ் வந்து எவ்வளவு பெருசு, வந்து எவ்வளவு பெரிய சர்ஃபேஸ்ல இருக்குன்றத பொறுத்தது, நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குறோம்ன்றத வச்சு டாட் வந்து என்னன்ற ஒரு கேரக்டர் ஒண்ணு வருது. இப்படி எல்லாம் சொல்லிட்டோம். லைனுக்கு இன்னொரு ஒரு கேரக்டர் இருக்கு. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? யாராச்சும் ஒருத்தர் சொல்லணும், வேகமா சொல்லுங்க பாப்போம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க?
வாட் இஸ் a straight line அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? யாராச்சும் சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல சொல்லலாம். யாரும் சரியா இருந்தா என்ன, தப்பிதமா இருந்தா நம்மளுக்குள்ள தானே. நம்ம கிளாஸ் தான் 10 பேர் இருக்கோம். நான் என்னையும் சேர்த்து 11. 12 தெரியறது வந்து டாட்ஸை கனெக்ட் பண்றது, டூ டாட்ஸை கனெக்ட் பண்றதா ஸ்ட்ரைட் லைனுங்கிறதா சார்? நாம வேற பேப்பர்ல வரையறேன். சரியா? மீனிங் வேற பேப்பர்ல வரையறேன் உடனே இல்ல there's something more to it அப்படிங்கிறது இல்லையா? இப்ப 2 டாட் இருக்கு. 2 டாட்டை கனெக்ட் பண்றோம். இந்த 2 டாட்டை இப்படியும் கனெக்ட் பண்ணலாம்ல. ஸ்ட்ரெயிட் லைன் அது இல்லையா? இல்ல இது ஒரு அதாவது we all know this. We don't think about it. இல்ல அங்கதான் that's the reason why we have to study whatever intelligence that we have to gain, whatever knowledge that we have to gain, we have to study, learn systematically. சிஸ்டமேட்டிக்கா வர்றப்பதான் இதெல்லாம் பேசுறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு சரி, நான் சொல்லிடுவோம் பதில். இல்லாட்டி வேற யாரும் சொல்றீங்களா? டைரக்ஷன் 2 டாட் இருக்கு. Whether I am going to connect it this way or that way, it's not a straight line. சரி, நான் சொல்றேன். சொன்ன உடனே ஆமா தெரியுமே. Of course I know this. Nothing new. Shortest distance between 2 dots is a straight line. Clear. Refute பண்ணவே முடியாது. அதாவது இதுக்கும் இதை விட ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்க முடியாது. அப்ப சும்மா இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ட்ரிவியா கிடையாது. கட்டாம ட்ரிவியா கிடையாது. அந்த ட்ரிவியா மாதிரி போடுவாங்க சினிமாக்கள்ல, கதைகள், நாவல், ஸ்டோரிஸ் அதெல்லாம் பண்ணா ட்ரிவியா. எழுதிட்டு இருக்கும்போது ஆத்தர் வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அப்ப வந்து ஒரு கொக்கு வந்து ஒரு கறி தூக்க பண்ணாங்க வச்சு போச்சு அப்படின்லாம் அப்படி இது மாதிரி. ஆனா இது ட்ரிவியா கிடையாது, கட்டாம ட்ரிவியா கிடையாது. ஒரு அருமையான ஒரு விஷயம் தான். CE இல்ல பிரேமா அங்க வந்துருக்கோம். சரியா எழுதுறேன்னா நான் ட்ரம்ப் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கேன்னா, ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் மாதிரி ஸ்பெல்லிங் எழுதிட்டு இருக்கேன்னா கரெக்டா தான் எழுதிருக்கேன்னா ஸ்ட்ரைட் சரியான ஸ்பெல்லிங். ஸ்ட்ரைட் சரியான ஸ்பெல்லிங் STRAIGHT. ஓகே, ஸ்ட்ரைட் சரிதான். ஓகே, அவ்வளவு கேவலமா, அதாவது எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் இந்த ஆன்லைன்ல வந்து ஸ்பெல் செக், கிராமர்லி அது இதெல்லாம் வந்து மெமரியில இதெல்லாம் வச்சுக்கணும்ன்ற. போன் நம்பர் எத்தனை பேருக்கு நமக்கு மெமரியில இருக்குன்றீங்க? முந்தியெல்லாம் வந்து ஒரு 50 போன் நம்பராவது சாதாரண ஆட்களுக்கே ஞாபகம் இருக்கும் இல்லையா? சாதாரண ஆட்களுக்கே ஞாபகம். இல்ல வேணாம்ப்பா, இல்ல வேண்டாம். அப்படி இருக்கு. இதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். மாம்பழம் இருக்காரு ஒருத்தர். அதுல ரொம்ப கொடுமை என்னன்னா, போய் வாங்கலாமான்னு தோணுது. வாங்கினா எல்லாரும் கல்லவட்டி இல்லைங்க, அதனால நான் போகல. ஆனா இப்ப சீசன் இல்ல, ஆரம்பிக்கல.
அந்த மலை எங்கேயோ பக்கத்துல மலை வந்ததுல கீழே விழுந்த பழங்களை எடுத்துட்டு வராங்க, கீழே விழுந்த காய்களை எடுத்துட்டு வராங்க. ஓகே, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ டாட்ஸ் இஸ் a straight line. அருமையான ஒரு இது இல்லையா? இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம். அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி டாட்டை பத்தி இன்னொரு ஒரு இது என்னன்னா, ட்ரிவியா கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட். டாட் டூ ends இல்லையா? அதாவது beginning and end are the same if we are going to be looking at from different angles, different positions. சரி, அப்ப டூ ends தப்பிரல்ல. சாரி, ஒரு லைன் ரெண்டு எண்டு தான் இல்லையா? ஸ்பிளிட் லைன் அப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் a line, இட்ஸ் a drawing. அதுக்கு டைமென்ஷனே மாறிடுச்சு. அது ஸ்பேஸே வேற மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியா? இப்ப வேவி லைன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப ஸ்கிரிப்லிங் எல்லாமே வேவி லைன்குள்ள வந்து ஜிக்ஸாக் இது எல்லாத்தையும் நீங்க எப்படிப்பட்ட லைன் என்ன வரைஞ்சாலும் இதுக்குள்ள வந்துருது. இது டாட்டட் லைன் தான் இது, ஆனா இட் இஸ் டச்சிங் இட்ஸ். ஓகே, அது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப லைன் ஹேஸ் டூ எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்ப ரெண்டு எண்டையும் இப்ப இந்த ரெண்டு எண்டையும் அப்படி கொண்டாந்து அப்படி சேர்த்தோம்னா என்ன ஆகும்? ஷேப். அப்ப ஷேப் பண்றப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸ்டேஜ் திருப்பிடுறேன். சரியா? உடனே டேட்டுக்கிட்ட எல்லாத்தையும் இது ஏன்னா அந்த போட்டோ எடுத்து அனுப்பும்போது இட்ஸ் யூஸ்ஃபுல் உங்களுக்கு. சரி, நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். வேற யாராச்சும் இதை அனுப்புனேன் அப்படின்னா, ஓ 17 எடுத்துக்காரா அப்படின்னு தெரியும். அப்பா, மஸ்கிட்டோ வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? இப்ப வந்து நான் வந்து வேற ஒரு இதெல்லாம் செஞ்சு காட்டுறேன், வேற ஒரு பேப்பர்ல செஞ்சு காட்டுறேன். நான் இப்ப இந்த பேப்பரையும் யூஸ் பண்ணலாம். சரியா? ஏன்னா மேஜர் இஷ்யூ கிடையாது. இப்ப ஒரு லைன் போடுறேன், அந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் போடுறேன். இப்ப இத மாதிரி தான் பேப்பர். திஸ் வாஸ் சர்ஃபேஸ் இல்லையா? இப்ப இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டு டிஃபரண்ட் ஸ்பேசஸ் ஆயிடுச்சு. சர்ஃபேஸ்ன்றோம், ஸ்பேஸ் இல்லையா? ரெண்டு ஸ்பேஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த லைன் நான் என்ன செய்யறேன், இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த லைனை கொண்டாந்து இங்க சேர்க்க போறேன். அதை எப்படி சேர்க்கிறேன்னா, அப்படியே கொண்டு வந்து அப்படி சேர்க்கிறேன். இப்ப இத மாதிரி ஒரு ஸ்பேஸா இருந்தது, ஒரு சிங்குலர் ஸ்பேஸா இருந்தது. இப்ப இது என்னாச்சு? இது என்ன ஷேப் ஆயிடுச்சு இல்லையா? இங்க ஷேப் ஆயிடுச்சு.
when two ends of a line are brought together, சரியா? கிளியர் ஆயிடுச்சா? இது ஒரு ஸ்பேஸா இருந்தது. now it has become two spaces. சரிதானா? இப்ப இத என்ன சொல்லுவீங்க? what will you call this? சொல்லுங்க. யார் சொல்லுங்க. அடுத்தவங்க சொல்லணும், வெயிட் பண்ண வேண்டாம். சொல்லுங்க. இத என்ன சொல்லுங்க? what will you call this? circle. இது சர்க்கிளா? இதுதான் இல்லையா? இதுதான் சர்க்கிள். அப்ப ரெண்டு சர்ஃபேஸா மாறி இருக்குது. இது வந்து ஒரு சர்க்கிள். இதத்தான் சொல்லி start looking at this. we are not looking at this. so this becomes a positive space. சரியா? this becomes இதெல்லாம் சேர்ந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸா மாறி. சரியா? அப்ப இது வந்து சரியா? பாசிட்டிவ் ஸ்பேஸ், நெகட்டிவ் ஸ்பேஸ் சொல்லிட்டு ஆயிருக்கு. the shape is now given a name. The shape is given a circle and draw. We completely forget about the negative space. The negative space doesn't have a name. Negative space கொசு வந்து பிச்சை எடுக்குது. ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த மஸ்கிட்டோ ஸ்ப்ரே வந்து அடிச்சிட்டு வந்துருவேன். ப்ளீஸ் கம்ப்ளீட்டா என்ன கிளாஸ் எடுக்க முடியாது. திடீர்னு அந்த மாம்பழக்காரங்களோட கொசுவும் சேர்ந்து வந்துருச்சு. எங்க இருந்து வந்துச்சு? பயங்கரமா கொசு பிச்சு தள்ளிடுச்சு. இந்த கதவை திறக்க கூட இல்லை நம்ம. இங்க இருந்து நான் கிளம்பி அங்க போனாலுமே ப்ளூடூத் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து கிளியரா கேட்கும் இல்லையா? நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வீட்டுல நான் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தேன் உங்களை பத்தி ஏதாவது சொல்லி திட்டி வச்சு உங்களை மாட்டிக்கிறாங்க. சரியா? பாசிட்டிவ் ஸ்பேஸ், நெகட்டிவ் ஸ்பேஸ் சொல்லிட்டு வந்துருச்சு. அது ஒரு aspect of a shape. A shape is always two-dimensional. இல்லையா? சரியா? இப்ப ரெண்டு ஷேப் வரைஞ்சேன். சரியா? இதோட கனெக்டடா வேற எதுவும் ஷேப் இருக்கா? சொல்லக்கூடிய ஷேப்ஸ் நிறைய இருக்கு. மாம்பழம் மாதிரி இருக்கு, ஆப்பிள் மாதிரி இருக்கு,
எதுமா ட்ரையாங்கிள் வந்துடும். ஜென்ரலா சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா? ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் சேம். ஈக்குவிலேட்ரல் சைட்ஸ் லேட்ரல் ஈக்வி சேம் சைஸ். அதை எப்படி காட்டுவோம்னா அப்படி காட்டுவோம் இல்லையா? அப்படின்னாலும் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். நான் மெஷர்மெண்ட் போடாமல் போட்டிருக்கேன். ஆனால் அது ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்க அப்படின்ற. அப்ப இந்த மூணு ஷேப்ப இப்ப வேற ஏதாவது ஒரு ஷேப் சொல்லுங்களேன். சொல்லுங்க, பரவாயில்ல. இல்லையே, சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹெக்ஸகன். ஹெக்ஸகன் எத்தனை சைடு வருது? 6 இல்லையா? சரிதானே? ஹெக்ஸகன்னா 6 தான் இல்லையா? சரியா? இது ஹெக்ஸகன். இன்னும் ஒண்ணு வரைகிறேன். இது என்ன? அதுவும் ஹெக்ஸகன் தானே இல்லையா? அதுவும் ஹெக்ஸகன் தான். அமீபாய்டு சொல்லுவோம் இல்லையா? MEA இல்ல? என்ன பேக் அமீபாய்டு ஸ்பெல்லிங் சரின்னு நினைக்கிறேன். அப்புறம் பாத்துக்கிறோம். இப்ப வேற அமீபாய்டு வரைய முடியுமா? இதுவும் அமீபாய்டு தான். இதுவும் ஹெக்ஸகன் தான். இப்ப இத சர்க்கிள் சொல்லிருக்கோம் இல்லையா? இத ஸ்கொயர் சொல்லிருக்கோம். இத ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் சொல்லிருக்கோம். இது பெருசா வரைய முடியும், சிறுசா வரைய முடியுமே தவிர வேற ஷேப் ஏதாவது வரைஞ்சி வெறும் கர்வ் மாத்திரம் இருக்கு. There are no straight lines here. இல்லையா? There are no straight lines here. இதுலயும் there are no straight lines here. இத சர்க்கிள்னு சொல்ல முடியுமா? There are four sides. ரெண்டு ரெக்டாங்கிள். That's a different story. இது ஸ்கொயர்னு சொல்ல முடியுமா? இத ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இந்த மூணையும் பேசிக் ஷேப்ஸ் சொல்லுவோம். ஷேப்ல வந்து பேசிக் ஷேப்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துருது. இது மூணு மாத்திரம். எப்படி மார்க் பண்ண போறேன்னா அது மூணு அப்படி மார்க் பண்ணி basic shapes. Shape 2D. அதுக்கு 3D கிடையாது. இப்ப டிராயிங் வர்றப்பே நம்ம 2D பேப்பர்ல தான் வரைஞ்சிட்டு இருக்கோம். எல்லா டிராயிங்குமே 2D தான். ஆனால் இப்ப இன்னொரு டிராயிங் ஒண்ணு போடுறேன். இதுல போட்டு காட்டுறேன். இன்னொரு டிராயிங் ஒண்ணு போடுறேன். எப்படி போடுறேன்னா
இதை வந்து ஒரு அடின்ற, இதை ஒரு அடின்ற, இதை வந்து 5 அடின்ற. என்ன சொல்லுவீங்க? இது ஒரு நீளமான ஒரு பாக்ஸ் இல்லாட்டி ஒரு நீளமான ஒரு கட்டை, ஒரு அடி உயரம் ஒரு அடி அகலம் 5 அடி நீளம் சொல்லுவீங்க இல்லையா? சரிதானா? இல்லாட்டி வேற எதுவும் சொல்லுவீங்களா? இல்ல சரி சரி நான் சொல்றது சரி இல்ல அப்படின்னா வந்து பேசலாம். சரி அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சா புரியலையான்றதுக்கு அப்புறம் அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியும். சரியா? அப்ப இதை வந்து நம்ம வந்து நீளமான ஒரு பாக்ஸ் சொல்லுவோம். அப்ப 3 டைமென்ஷனல் இதுல டிராயிங் தான். ஒரு 2 டைமென்ஷனல் பேப்பர்ல 3 டைமென்ஷனுடைய இல்லூஷனை காட்டுறோம். இல்லூஷன் மாத்திரம் இல்ல, we are just projecting our idea. நம்ம வந்து ஒரு 3Dயா காட்டுறதுக்காக ஒரு டிராயிங்கை இப்படி மேனிபுலேட் பண்ணி அந்த ஐடியாவை நான் வந்து அப்படி தூக்கி போடுறவங்க மேல நீங்க ஒத்துக்கிறீங்க. சரியா? அப்ப ஷேப்பை வந்து 2Dயா இருக்குது, அப்ப 3Dன்னு ஒண்ணு இருக்கணும்ல. அப்ப 3Dக்கு என்ன பேர் கொடுக்குறோம்? AB கொடுத்தானா 1 2 கொடுத்தானா? 1 2 கொடுத்தேன். என்ன அப்படியே போயிட்டு இருக்கிறது நல்லது. என்ன சொல்லுவோம் அத? 3D கொடுத்தோம்னா 3 dimensional 3 dimensional கொடுத்தோம்னா, if we give 3 dimensions, we give it a different way. If it is in 2 dimensions, shape ன்ற பேர் கொடுப்போம். 3 dimensions வரப்ப இன்னொரு பேர் கொடுப்போம். அத வந்து ஃபார்ம் சொல்லுவோம். ஷேப் வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். பொதுவா வடிவம். ஃபார்ம் வந்து உருவம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நான் தமிழ்ல கொண்டு போகல. தமிழ்ல வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தடவை தமிழ்ல பேசுறதா பேசலாம். ஆனா தேவையில்லை. இப்ப நீங்க எக்ஸாம்ல எழுதுறப்ப கூட பெர்ஸ்பெக்டிவ் தமிழ்ல தான் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு வேணா உருவம் சொல்லி கொடுக்கலாம். இல்லாட்டி ஃபார்ம் இங்கிலீஷ்லயே எழுதலாம். ஒரு ஃபார்ம் ஷேப்ல இருந்து எப்படி உருவாகிறது என்றால் அப்படின்றப்ப ஃபார்ம்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி உருவாகிறது தமிழ்ல, ஷேப்ன்றது இங்கிலீஷ்ல, டெக்ஸ்சர்ன்றது இங்கிலீஷ்ல. இப்ப ஃபார்ம் வந்து ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிறோம். இருக்கவே இருக்கு நம்ம வட்டம். இங்க வரணுமா? மீடியம் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா மிக்ஸ் பண்ணணும். சரியா? இப்ப வந்து நான் மீடியம் மிக்ஸ் பண்ண போறேன். இங்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இங்க்லயே செஞ்சு முடிச்சிருவோமா? சரியா? எப்பவுமே டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஐடியாவை புதுசா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐடியாவை கிரியேட் பண்றீங்க. இப்போ ஒரு டம்ளர் வரைஞ்சு காட்டுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் டம்ளர் வரைஞ்சு காட்டியாச்சு. 5வது தடவை டம்ளர் அவங்க வரைய வேண்டியிருக்கு. அப்பயும் டம்ளர் வரைஞ்சு காட்டிட்டு இருக்கணும்ன்ற தேவையில்லை. ஆனா முதல் தடவை டம்ளர் வரைஞ்சு காட்டும் போது இட்ஸ் a very good idea that you draw the tumbler complete.
இப்போ காப்பர்ல டம்ளர் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு கிளாஸ்ல டம்ளர், கிளாஸ்ல வந்து டம்ளரை தான் வரைஞ்சு காட்டணுன்ற தேவையில்லை இல்லையா, ஒரு ஜக்கு வரைஞ்சு காட்டலாம். ஆனா டம்ளர்ல இப்படி வரும்ன்றத வந்து ஒரு ஒரு லேசா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா புரிஞ்சிடும். என்னாச்சு? ஒரு ஸ்பேர் ஆயிடுச்சா? எப்படி ஸ்பேர் ஆச்சு? லைட் அண்ட் ஷேட்னால ஸ்பேர் ஆச்சு. லைட் அண்ட் ஷேட் எப்படி காட்டணும்? டெக்ஸ்சர் வச்சு காட்டணும். டெக்ஸ்சர் வச்சு காட்டணும். 3 டைமென்ஷனல் ஃபார்ம் ஆச்சு. லைட் அண்ட் ஷேட் கிரியேட் a texture அப்படின்னு. சரியா? அந்த சைடுல போகணும். அப்பதான் பார்க்கறது சரியா இருக்கு. இப்ப லைட் அண்ட் ஷேட பத்தியும் ஒரு லெசன் இதுல இருக்கு. நான் இப்ப அதுக்குள்ள நுழையல. டூ ஆப்ஜெக்ட் இருக்கலாம் இல்ல, ஆக்சுவல் 2D அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் கிடையாது. எப்படி இருந்தாலும் டைமென்ஷன் இருக்கு. ஆனா நம்ம வந்து ஜென்ரலா வந்து விஷுவலா இருக்கிறது வந்து 2D அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது ஒரு 2D. இது வந்து லைட் அண்ட் ஷேட் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அது 2D அப்படின்றப்ப அதுக்கு வந்து ஒரு 3D உடைய ஃபீல் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். 3D உடைய ஃபீலை கிரியேட் பண்ணிடலாம். அப்ப லைட் அண்ட் ஷேட் ஒன்றும் இம்பார்ட்டன்ட். இது 2D தான் தெரியும் இல்லையா? இப்ப 3D எதை வச்சு 3D ஆகுது? இங்க டார்க்கா இருக்கு, இங்க மீடியம் டார்க்கா இருக்கு, அங்க லைட்டா இருக்கு. அப்ப லைட் அண்ட் ஷேட் ஆன 3D. அப்ப 3D ஆப்ஜெக்ட் மேலதான் அந்த லைட் அண்ட் ஷேட் வந்து இதாகுது. இதுல லைட் அண்ட் ஷேட் வந்து ஒரு பெரிய ஒரு கேம் ஒண்ணு விளையாடல. இப்படி வச்சிருந்தாலும் அதுதான், இப்படி வச்சிருந்தாலும் அதுதான், அப்படி வச்சிருந்தாலும் அதுதான். இந்த 2D இந்த இடத்துல டைமென்ஷன் கிடையாது. விட்த்தும் டெப்த்தும் மாத்திரம் தான் இருக்கு. ஹைட் கிடையாது. தேர்ட் டைமென்ஷன் XYZ தான். XYZ. Light and shade on a 3D object gives light and shade and given போட்டுருவோமா? விஷுவல் 3D. ஆக்சுவலா 3D இருக்கு. 3D இருக்கு. சரியா? 3D இருக்கு இல்லையா? சந்தேகத்துக்கே இடம் இல்ல, கேள்வியே இல்ல. 3D ன்னு ஒண்ணு இருக்கு. எப்ப 3D ன்னு ஒண்ணு இருக்கு? லைட் வந்து ஒரு பிளே பண்ணுது, அப்ப 3D இருக்கு. இப்ப வேற ஒரு லைட்ல வந்து இது 3D வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப கம்ப்ளீட்டா நான் லைட்டை மறைச்சிட்டேன்னா லைட் வந்து கம்ப்ளீட்டா மறைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. there is no light. 3D ஒண்ணுமே கிடையாது. விஷுவலே கம்ப்ளீட்டா கிடையாது. அப்ப விஷுவல் எஃபெக்ட்டுக்காக தான் அந்த 3D வருது. லைட் அண்ட் ஷேட் ஆன் a 3D object give the visual third visual dimension அப்படின்னு போடுவோம். இது விஷுவல் 3D தான்.
ஆக்சுவல் 3D கிடையாது, பேப்பர் தானே. இப்ப இது இங்க இருந்துச்சுன்னா நிறுத்துது. ஏன்னா ஆக்சுவல் 3D, இது விஷுவல் 3D தான். 2D தான் ஆக்சுவலா. விஷுவல் 3 டைமென்ஷன். Light and shade on a 3D object gives the visual dimension. இது representation. இதுல அப்படி தெரியறது இது representationல காட்டியிருக்கோம். எப்படி காட்டணும் அத? லைட் இங்க இருந்து வர்றதா வச்சுக்கோங்க. த்ரீ டி வந்துருச்சா? ஏன் லைட் அண்ட் ஷேட்னால. இப்ப இன்னும் கூட இந்த சைடுல இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா எப்படி அங்க போய் அப்படி வரும். டைமென்ஷன் வந்துருச்சா? ஆனா டைமென்ஷன் இல்ல. This is just representational 3 dimension on a 2D surface. சரியா? அப்ப ஃபார்ம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு டபுள் லைன் போட்டு இம்பார்ட்டன்ட் எழுதிருவோமா? அப்படி இம்பார்ட்டன்ஸ் பார்த்து டூ டைமென்ஷன் 3 டைமென்ஷன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்ப how did we show the third dimension? இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது how did we show the third dimension? ஒன்னு ஒரு வயர் மெஷ் வரைச்சோம். ஓவரால் பிக்சருக்கு ஒரு வயர் மெஷ் வரைச்சோம். இதுக்கும் இந்த சைடு மட்டும் இப்படி வரையறது, இந்த சைடு மட்டும் வரையறது தனியா, ரெண்டையும் சேர்த்து அப்படி வரைஞ்சிடும். அப்ப மேலையும் அப்படின்றப்ப அப்படி வரைஞ்சிடும். இத வயர் மெஷ் சொல்லுவோம். அதாவது எப்பப்ப whenever in case தமிழ் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு நான் சில நேரங்களில் சொல்லக்கூடிய தமிழ் சென்டென்சஸ் டெஃபினிஷன்ஸ் வந்து கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு அப்படின்னா அதை இங்கிலீஷ்ல சொல்லுங்கன்னா சொல்றேன். சில நேரங்களில் நான் சொல்லக்கூடிய டெஃபினிஷன்ஸ் இங்கிலீஷ்ல வந்து நான் விளங்க முடியாத அளவில் ஃபாஸ்டாவோ இல்லாட்டி வேர்ட்ஸ் சரியா நான் சொல்லாம விட்டாலோ சார் அது தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னா நான் வந்து தமிழ்ல சொல்றேன். அது நீங்க தான் கேட்டுக்கணும். சரியா? அதுல வந்து அனீசியா ஃபீல் பண்ண போறது கிடையாது. அதுல வந்து நம்மளுக்குள்ள ஒரு உயர்வு தாழ்வெல்லாம் கிடையாது. ஐயோ அவருக்கு வழங்குல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வராது. சரியா? இது வந்து அப்படி போட்டாங்க. அப்பதான் அவருடைய டிராயிங் கரெக்டா வருது. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுல உட்காந்துட்டேன் தவிர டிராயிங்கோட கிளாரிட்டியில போகல. அது ஃபுல்லா நான் போற மாதிரி தான் வருது. இது வரைக்கும் ஏதாச்சும் சந்தேகம் வந்திருக்கா? இது எப்படி நம்ம ஒரு சர்க்கிள் ஒரு ஸ்பியர் ஆக்கணும்? லைட் அண்ட் ஷேட் காட்டணும். லைட் அண்ட் ஷேட் காட்டணும். லைட் அண்ட் ஷேடை எப்படி இதுல காட்டணும்? இது லைட் அண்ட் ஷேடா காட்டியிருக்கோம். இது லைட், இது ஷேட்.
சரியா? அப்படி இருக்காது. இல்ல. இல்ல. ஆனா எப்படி லைட்டிங் ஷேட் எப்படி காட்டியிருக்கோம்? த்ரூ த டெக்ஸ்சர். சரியா? இப்ப டெக்ஸ்சரை வச்சுதான் நம்ம லைட்டிங் ஷேட் காட்டுறோம். பக்கம் திருப்பிக்கிட்டே போகுது. திடீர்னு இந்த மாதிரிலாம் நான் வந்து நினைச்சு ஒன்று பேசிட்டு உட்காந்துருப்பேன். சரியா? இதுல வந்து எத்தனை பேஜ் இருக்குன்னா 50 ஷீட்ஸ் இருக்கு. 380 அப்படின்னா உங்க டாக்ஸோட எல்லாம் வந்துச்சு அப்படின்னு இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸ் போட்டுருக்கோம். பட் எனிவே 400 சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 rupees வருதா? இல்லையே, 9 rupees இல்லை, 8 rupees வருது. ஒரு ஷீட் 8 rupees. பக்கம் புரண்டுகிட்டே போகுது. இல்ல சொல்றேன், எக்கனாமிக்கல் இருக்கலாம். பட் திஸ் இஸ் ஒன்லி வே வி கேன் ஷோ. நாளைக்கு நீங்க டீச் பண்ணும்போது இவ்வளவு காசு செலவழிச்சு இது வேற வழியே இல்ல. வேற அது அது வேற எங்கேயாச்சும் கிடைக்கக்கூடியது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்ம தான் செலவழிச்சு செய்யறதா இருந்தாலுமே நம்ம இப்படிதான் செய்ய வேண்டியிருக்கு. அதனால நான் வந்து எக்கனாமிக்கலா இருக்க ட்ரை பண்ணுவேன் தவிர யூஸ் பண்ணி தான் ஆகணும். எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் ஒரு 5 பக்கம் போய் தான் தெரியும். ஒரு நோட் புக் 50 pages ஆயிரும். பாதிக்கு மேல கிளாஸ் வந்து நமக்கு இதுல வாட்டர் கலர்ல கேன்வஸ்ல போகும். 18 ஆயிடுச்சா? டைம் ஆயிடுச்சு இல்லையா? இருக்கு ஆயிடுச்சா? இல்ல 11 to 1 வச்சிருந்தோம் இல்லையா? 11 to 12, 12 to 1. சரி தானே? 1 o'clock வரைக்கும் கிளாஸ் இல்லையா? ஓகே, 10 minutes இருக்கு நமக்கு. அதுக்கு மேல போறோமா அதோட முடிக்கிற மாட்டோம். சரியா? போலாம் அப்படின்னா போலாம். முடிக்கிறதா இருக்கும் முடிச்சிடலாம். 11:30 to 1:30 கிடையாதா? ஆமா, 11:30 to 1:30 தான் சொன்னா. திடீர்னு கூப்பிட்டு நிஷாவா யாரோ அந்த அனுஷாவுடைய ஆரம்பிச்சீங்க என்னையா? 11:30 தானே ஸ்டார்ட் பண்ணீங்க? 11:30 தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இவங்க ஆக்சுவலா 11 o'clock வந்து லாகின் ஆகி உட்கார்ந்து இருந்திருக்காங்க. என்ன சார் கிளாஸ் லாகின் பண்ணியான்னு வந்து போன் பண்ணி கேக்குறாங்க. இல்ல 11:30 to 1:30 தான் எனக்கு கொடுத்த டைமிங். சரிதானே? உங்களுக்கு தானே கொடுத்திருந்தாங்க இல்லையா? 11 கொடுத்திருந்தாங்க. யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. என்னம்மா? 11 to 1 கொடுத்திருந்தாங்களா? எனக்கு 11:30 to 1:30 சொல்லிட்டு எனிவே அத நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம 11 அப்படின்னு வந்துடுறேன். 11 to 1. ஓகே, இன்னும் 10 minutes இருக்கு நமக்கு. எப்படி எக்ஸாம் முடிஞ்சிச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஓகே நல்லா எல்லாம் ஓகே. சரி, நான் வந்து எலிமெண்ட்ஸ் உள்ள போயிட்டேன். சார் வந்து ராமச்சந்திரன் ஃப்ரம் டைம் டு டைம் கிளாஸஸ் எடுப்பாரு. இங்கேக்கு மொத்தம் இந்த குரூப்புக்கு மொத்தம் நான் எடுக்கிற குரூப்புக்கு மொத்தம் தான் 2 டீச்சர்ஸ், நாங்க 2 பேரும் வருவோம். இப்ப அடுத்த எலிமெண்ட்டுக்கு போறோம். என்ன அந்த எலிமெண்ட்ல எப்படி லைட்டிங் ஷேடை காட்டணும், டெக்ஸ்சரை வச்சு 4 தானே வந்துச்சு. 4 வந்துச்சு. ரெட்ல ஒரு கோடை போட்டுருவோமா? ஏன்னா இது மெயின் பாயிண்ட்ன்றதுக்கு அப்படியே இது மெயின் பாயிண்ட், அது மெயின் பாயிண்ட், அது மெயின் பாயிண்ட், இது மெயின் பாயிண்ட், எல்லாமே மெயின் பாயிண்டாவே ஆயிட்டு இருக்கு. சரியா? 5வது
டெக்ஸ்சர் டெக்ஸ்சர் டெக்ஸ்சர்ன்றது சொர சொரப்பு வறுவறுப்பு அப்படி இப்படிலாம் எழுதிட்டு இருக்க வேண்டாம். சம் டெக்ஸ்சர்னா யூஸ் பண்ணிட்டு போயிடும். சரியா? அது என்னமோ அது அப்படி செஞ்சாச்சுன்னா பயங்கர புத்திசாலி அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்றாங்க நிறைய பேர். ஏன் உன் தொழில்ல நீ என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றியோ அதை அடுத்தவங்களுக்கு அந்த தொழில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரிஞ்சா போதும். அதுல என்னமோ பெரிய ஆன்மீகம் இருக்கு மாதிரி அதுல பெரிய ஆளுமை ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆளுமைனா என்ன மீன் பண்றாங்கன்னு பல இடங்கள்ல டெக்ஸ்சர் என்ன செய்யறோம் நம்ம? அப்ப ஸ்டிப்லிங்ன்றது ஒரு டெக்ஸ்சர். சரியா? ஸ்டிப்லிங்ன்றது ஒரு டெக்ஸ்சர். மீதி எல்லாம் லைன்ஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்றோம். இப்படி ஒரு டெக்ஸ்சர் ஒன்று கிரியேட் பண்ணி பாக்குறீங்களா? எப்படி ஒரே சைடுல கோடு போட்டு பல சைடுல கோடு போட்டு இவங்கெல்லாம் போட்டு இந்த கோடு போட்டுருக்கேன், அப்புறம் வேற மாதிரி கோடு போட்டுருக்கேன். அப்ப டெக்ஸ்சர் ஒன்னு ஸ்டிப்லிங். நம்ம அதை எடுத்து அந்த படத்தை எடுத்து போட்டுக்கலாம். ஸ்டிப்லிங் இப்ப இப்படியே கோடு போட்டு எப்படி இந்த சைடு விட்டுருமா? அப்படி ஒரு சைடுல டயகனலாவோ வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ ஸ்ட்ரைட் லைன்ஸ்ல கோடு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை ஹேட்சிங்னு சொல்லுவோம். ஜென்ரலா இத கிட்ட கொண்டு போலாம், தூரத்துல கொண்டு வரலாம், அப்படி எல்லாம் வேரியேஷன் காட்டிக்கலாம். அப்படி வேரியேஷன் காட்டிக்கலாம். அதுல கிரே ஸ்கேல் மாறுது. சரியா? இப்ப இதுலயே கிராஸ் பண்ணி விடலாம். திரும்ப திரும்ப போர் அடிச்சு இரிட்டேட் ஆகிற லெவலுக்கு நான் அதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தரும்போது ஃபுல்லா வரைஞ்சு காட்டியிருந்தேன் ஒரு தடவை. யாரையாச்சும் சில டீச்சர்ஸ் நான் பார்த்திருக்கேன். எனக்கு அதாவது கோபம் வரும். அப்ப வேற தொழிலுக்கு போயிருக்க வேண்டியது. அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லாட்டி யூ ஷுட் ஹவ் கான் டு சம் அதர் ப்ரொஃபஷன். டீச்சர்ஸ் மேனேஜரா போயிருக்கேன். Anyway, ஃபுல்லா உட்கார்ந்து வரைஞ்சு காட்டுங்க. அப்பதான் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒண்ணு என்ன புரியும், ஓஹோ இவ்வளவு பொறுமையா செஞ்சாதான் அதுக்கு பேர் ஆர்ட்டா அப்படின்றது. அவ்வளவு பொறுமையா செஞ்சாதான் இப்ப டைமென்ஷன் கிடைச்ச ஒரு ஃபீலிங் இருக்கே தவிர ஆக்சுவல் டைமென்ஷன் கிடைக்கல இல்லையா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இப்ப லைட் இங்க இருந்து வருது, இந்த இடத்துல கொஞ்சம் படுது, இங்க ரொம்ப கம்மியா படுது, இதோட ஷேடோவும் விழுகுது. அங்க இருந்து அப்படி வந்துச்சுன்னா இந்த ஷேடோ அப்படி வரும் இல்லையா? அப்ப இதுக்கும் அதே லைனை கொடுத்து நான் ஃபில்அப் பண்ணிடுறேன்.
ஹேட்சிங்ல ஒரு ஷேடோ ஒரு கிரே ஸ்கேல கொடுத்துறேன். சரியா, ஒரு கிரே ஸ்கேல கொடுத்துட்டேன். இப்ப இந்த இடம் இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. இந்த இடம் அதோட டார்க்கா இருக்கு. அப்ப என்ன செய்யறேன்னா கிராஸ் பண்றேன் ஹேட்சிங். கிராசிங் ஹேட்ச் பண்ணிட்டேன். இப்ப இதோட இது டார்க் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுல்ல. அதோட டார்க் ஆயிடுச்சு. இப்ப இன்னும் ஒரு கிராசிங் பண்றேன். இப்ப அந்த இடத்துல கிரே ஸ்கேல வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த கிராஸ் ஆச்சுங்க இன்க்ரீஸ் பண்ண. இத கிராஸ் ஹேட்சிங் அப்படின்னு. சரியா இருக்கா? இதோட இது டார்க்கா இருக்கு, இதோட இது டார்க்கா இருக்கு. நான் இப்படி அங்க எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க எழுதிட்டு இருந்தா நல்லது. கிராஸ் ஹேட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. வேற என்ன இருக்கு? ஸ்கிரிப்லிங் இல்லையா? அதாவது ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொடுங்க. எதுவும் கேள்விகள் எதுவும் கேட்க வேண்டியிருந்துச்சுன்னா ரெடியா இருங்க. நம்ம வந்து கேள்விகளையும் 2-3 கேள்விகள் கேட்கறாங்க, கேட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். கிரே ஸ்கேல் வந்துச்சா? அப்ப ஸ்கிரிப்லிங்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸ்கிரிபிள் டபுள் பி வருது. ஸ்கிரிப்லிங் டபுள் பி தான் வரும்ல. யாரு சௌமியா தான் எக்ஸ்பர்ட் இன் ஸ்பெல்லிங்கா? ஸ்கிரிப்லிங் இல்ல எக்ஸ்பர்ட் யாரு எக்ஸ்பர்ட்டா தெரியாது? அஸ்வதி தான் ஸ்பெல்லிங்ல எக்ஸ்பர்ட்டா? ஓகே. இல்ல யாராச்சும் It's double B anyways. ஓகே ஸ்கிரிப்லிங். அப்ப இன்னும் நிறைய இருக்கு. ஆனா பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்லிங், ஹேட்சிங், கிராஸ் ஹேட்சிங், ஸ்கிரிப்லிங், கிராஜுவல் கிரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தேய்ச்சி விடுறது. எப்படி கையை வச்சு தேய்ச்சி விடுறது கிடையாது, பென்சில் தேய்ச்சி விடுறது. நான் வந்து ஒரு 4B பென்சில் எடுக்கிறேன். எடுத்தீங்க நம்ம வந்து பென்சில் ஷேடிங் கொடுக்குறப்ப கையை வச்சு தேய்க்க மாட்டோம். சரியா? அப்படியே பென்சிலை வச்சு அப்படியே தேய்ச்சி தான் நம்ம வந்து அந்த ஷேடிங்கை காட்டுவோம். அது வந்து நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. இது வந்து கையை வச்சு தேய்ச்சி விடுறதுன்றது வந்து ஒரு சோம்பேறித்தனம், ஒரு சாதாரண ஆள் செய்யக்கூடியதுன்ற மாதிரியும், இது வந்து நாங்க சாதாரண ஆளுகள்ல நாங்க வந்து ஸ்பெஷல் பீப்புள். அதனால வந்து நாங்க வந்து இப்படியே பென்சிலை வச்சே நாங்க வந்து அந்த கிராஜுவலா அந்த கிரேடிங் போறதை வந்து காட்டிடுறோம் அப்படின்றதான் நம்மளுடைய. நான் வந்து எக்ஸ்ரே ஃபில்மே கீழே வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். யூஸ்வலா வந்து ஒரு எக்ஸ்ரே ஃபில்ம் கீழே வச்சிருப்பேன். அது பென்சில்ல ஒர்க் பண்ணும்போது வைப்பேன்.
ஸ்மூத் கிரேடிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கிராஜுவல் கிரேடிங். அப்படின்னு எஸ்கிரிப்ட்னு சொல்லி சொல்றோம். வேற எதுவும் கேள்வி இருக்கா? இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறோம் இதோட. நாளைக்கு நம்ம இல்லையா, நாளைக்கு 12 o'clock பண்றோம். எனி क्वेश्चंस? இல்லையா, ஒண்ணும் இல்ல. க்ளோஸ் பண்ணிடுவோமாப்பா? ஓகே தென். அந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன்.